சுவாமி கார்ல ஏறுறாரு. கார்ல ஏறினாக்க, கொஞ்சம் தூரம் கார் போகுது. போன அப்புறம் டிரைவர் கிட்ட சொல்றாரு, "கொஞ்சம் கார நிறுத்து" அப்படின்னு சொல்றாரு. டிரைவர் கார நிறுத்துறாரு. நிறுத்தினா, கதவை திறந்து காலை எடுக்கிறார். சுவாமியினுடைய கால் விரல் கார் கதவுல மாட்டிக்கொண்டிருக்கிறது. டிரைவர் பதறிப் போகிறார். "சுவாமி, அங்கேயே சொல்லியிருக்கலாமே சுவாமி! இவ்வளவு தூரம் வந்து சொல்கிறீர்களே, வலியை பொறுத்துக் கொண்டு இருந்தீர்களா சுவாமி?" அப்படின்னு கேட்டா, சுவாமி பதில் சொன்னார், "அங்கேயே சொல்லியிருக்கலாம் தான். உடனே என்ன ஆகும்? ஒரு சேவாதால் அவர் அந்த கதவ சாத்தினார், கவனிக்காம சாத்திட்டார். எல்லாரும் அவர திட்டுவாங்க. சுவாமி கால் மேல இப்படி வச்சு சாத்திட்டியேன்ட்டு. அவர எதிரி போல பார்ப்பார்கள். அவருக்கு துன்பமாகிவிடும். அது கூடாதுங்கிறதுக்காக நான் வலியை பொறுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்த பிறகு என் காலை எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னார். அப்பேற்பட்டவர் தியாகேனைக்கே அமிர்தத்வ மானசு. அப்படின்னாக்க நாமும் கூட பிறருக்காக அவர்களுடைய துன்பத்தை, அவர்களுடைய வலியை எந்த முறையிலயாவது நீக்குவதற்கு நம்மாலானது. ஏன்னா, ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பகவானால் மட்டுமே முடியும். அத நாம ஏற்றுக்கொண்டு அந்த வலியை போக்க முடியாது. ஆனால், நிச்சயமாக நம்மிடம் இருக்கின்ற ஏதோ ஒன்றை வைத்து அவர்களுக்கு ஆறுதல், துன்ப நீக்கம் கொடுக்க முடியும். சேவை செய்ய முடியும். அப்படியான தியாகங்களின் மூலமாக